லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். நாடளாவிய ரீதியில் இன்று பதிவான பல முக்கிய செய்திகளை தெளிவாகவும் சுருக்கமாகவும் ஸ்ரீலங்கா 360 நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்ளலாம். பேசுபொருளாக மாறியுள்ள தையிட்டி திஸ்ஸ விகாரை விவகாரம். பொதுமக்கள் மற்றும் காணி உரிமையாளர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்ட நைனாதீவு விகாரை விகாராதிபதி தலைமையிலான பௌத்த தேரர்கள் குழு. தனியார் காணிகளை சுவீகரித்து தையிட்டி திஸ்ஸ விகாரை சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ளதாக தொடர்ச்சியாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. நாளைய தினமும் ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக கூறும் நிலையில் பௌத்த பிக்குகளின் இன்றைய விஜயம் பெரும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளதுடன் ஜனவரி 3ஆம் திகதி தையிட்டி திஸ்ஸ விகாரையை இடிப்பதற்கு ஒரு அரசியல் சூழ்ச்சி நடைபெறுவதாக அர்ஜுனா எம்பி கூறிய வார்த்தைகளையும் நினைவுபடுத்தியுள்ளது. இயக்கத்திற்கு அடிப்பணியாது யுத்தத்திற்கு உதவி புரிந்த டக்ளஸ் மற்றும் பிள்ளையான். புலம்பெயர் தமிழர்களுக்காக இருவரும் கைது செய்யப்பட்டதாக கொந்தளித்த சாகர காரியவசம். புலம்பெயர் தமிழர்கள் மற்றும் இயக்கத்துக்கு சார்பானவர்களின் வேண்டுகோளை நிறைவேற்றுவதற்காகவே முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் சிவனேசத்துறை சந்திரகாந்தனை சிறையில் அடைத்துள்ளனர் என முட்டு கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இயக்கத்துக்கு எதிராக செயற்பட்டு யுத்தத்திற்கு உதவி செய்ததால் இன்று இவர்கள் தண்டிக்கப்படுவதாகவும் இதனால் நன்றியறிதலற்ற இனமாக தாம் மாறிவிட்டோமோ என்ற கேள்வியை கேட்க வேண்டியுள்ளதாகவும் கூறியுள்ளார். போராட்டங்களின் ஊடாகத்தான் அடக்குமுறையை வெல்ல முடியும் என்கிறார் வேலன் சுவாமிகள். அனுர அரசாங்கமும் இனவாதத்திற்கும் மதவாதத்திற்கும் விதிவிலக்கான அரசாங்கம் அல்ல என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். போலீசாரின் கன்னத்தில் அறைந்த துறவி மீது இதுவரையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் உரிமைக்காக போராடிய எங்களை மக்களிடமிருந்து அந்நியப்படுத்தி சித்திரவதைகளை தருவதனூடாக போராட்டத்தை கைவிட்டு விடுவோம் என்ற நிலையில் சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் நிகழ்ச்சி நிரல் உள்ளது. அதனுடைய ஒரு கட்டமாகத்தான் 26ஆம் திகதியிடப்பட்டிருந்த வழக்கு 5ஆம் திகதியே முன்கூட்டி திகதியிடப்பட்டுள்ளது எனவும் கூறியுள்ளார். யாழ் வடமராட்சி கிழக்கு உடுத்துறை வேம்படி கடற்கரை பகுதியில் இன்று கரையொதுங்கிய மர்ம பொருள். மக்கள் யாரும் அருகில் செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கை. கடலில் நிலவும் கடும் காற்று மற்றும் கொந்தளிப்பால் குறித்த பொருள் அடித்து வரப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகின்றது. இருப்பினும் மக்கள் யாரும் அருகில் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு தரப்பினருக்கு சம்பவம் தொடர்பாக தெரியப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி கடற்தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். கரப்பான் பூச்சியுடன் உணவு வழங்கிவிட்டு அசம்பந்த போக்கில் செயற்பட்ட உணவக பணியாளர்கள். யாழில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள சம்பவம். யாழ்ப்பாணம் கோண்டாவில் சந்திக்கு அருகாமையில் உள்ள உணவகம் ஒன்றுக்கு சென்ற குடும்பத்தினருக்கு கரப்பான் பூச்சியுடன் உணவு வழங்கப்பட்டுள்ளது. தவறை எடுத்து கூறிய போது அதை உணவக பணியாளர்கள் ஏற்க மறுத்ததால் இது குறித்து சுகாதார பரிசோதகரிடம் முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரவு பெற்றோரை தொடர்பு கொண்ட இளைஞர் அதிகாலையில் சடலமாக மீட்பு. மட்டக்களப்பு அரசடியில் உள்ள வர்த்தக நிலையத்திற்கு முன்பாக போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. கொழும்பிலிருந்து வந்திறங்கி அக்கரைப்பற்றுக்கு செல்ல இருந்த 21 வயதுடைய முகுந்தன் சந்தோஷ் என்பவரே இவ்வாறு தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலம் மீட்கப்பட்ட நிலையில் மட்டக்களப்பு தலைமையக போலீசாரும் மட்டக்களப்பு தடவியல் பிரிவு போலீசாரும் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நிதி பயன்பாட்டில் இலங்கையின் ஏனைய மாகாணங்களை முந்திக்கொண்டு முதலிடத்தை பிடித்துள்ள வடக்கு மாகாண சபை. வடக்கு மாகாண பிரதம செயலாளர் ஆர் சிவரூபன் பெருமிதம். 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினூடாக வடக்கு மாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் 98% அதிகமான நிதியை வினைத்திறனாக செலவு செய்து வடக்கு மாகாண சபை முதலிடத்தை பிடித்துள்ளது. இந்த வெற்றியை தக்கவைக்க 2020 ஆண்டுக்குரிய வேலை திட்டங்களில் கொள்வனவு தொடர்பான பணிகளை ஆரம்பத்திலேயே தொடங்குவது சிறப்பாக அமையும் என்று வடக்கு மாகாண பிரதம செயலாளர் ஆர் சிவரூபன் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களை தாக்கிய ஒவ்வொரு அரசாங்கமும் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. அனுர அரசாங்கத்தை எச்சரிக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துபபண்டார. ஊடக அமைச்சர் ஊடகங்களை பகிரங்கமாக அச்சுறுத்துகிறார். ஐக்கிய மக்கள் சக்தி ஊடக அடக்குமுறைக்கு எதிராகவே இருக்கிறது. பொது எதிர்க்கட்சியும் ஊடக நிறுவனங்களை ஆதரிக்கிறது. ஊடகங்களை அடக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. எனவே ஊடகங்களை தாக்கிய ஒவ்வொரு அரசாங்கமும் தோற்கடிக்கப்பட்டுள்ளது என்பதை மறக்கக்கூடாது என ரஞ்சித் மத்துபபண்டார தெரிவித்துள்ளார். கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு வெளியிடப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. பரீட்சை தொடர்பான அனைத்து விவரங்களையும் உள்ளடக்கிய சுற்றறிக்கையை வெளியிடவும் தீர்மானம். 2025ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் மீதமுள்ள பகுதியை ஜனவரி 12ஆம் திகதி மீண்டும் தொடங்க முடிவு செய்துள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த முடிவின்படி ஜனவரி 12ஆம் திகதி தொடங்கும் உயர்தர பரீட்சையின் மீதமுள்ள பாட வினாத்தாள்களை ஜனவரி 20ஆம் திகதி வரை நடத்த பரீட்சை திணைக்களம் திட்டமிட்டுள்ளது.
மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை ஓரளவுக்கு நிறைவேற்றுவதற்கு நிர்வாகத்திற்கு அழுத்தம் கொடுப்பதே எதிர்க்கட்சியின் பங்கு என்கிறார் நாமல் ராஜபக்ஷ. அரசாங்கம் தனக்குத்தானே குழி தோண்டுவதாகவும் தெரிவிப்பு. தொடர்ச்சியான இயற்கை அனர்த்தங்களால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் உயிர்களை காப்பாற்றக்கூடிய பல பகுதிகளில் அரசாங்கம் உடனடியாக செயற்பட தவறிவிட்டது என்றும் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சுமத்தியுள்ளார். அரசாங்கம் இழப்பீடு வழங்குவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் இடம்பெயர்ந்த குடும்பங்களை அவர்களின் வீடுகளில் மீள்குடியேற்ற உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதுபோன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லங்காஸ்ரீ யூடியூப் தளத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.